ஹாய் நண்பா, ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல இருந்து புதிய வேலை வாய்ப்பு வந்திருக்கு. கிட்டத்தட்ட 3993 காலியிடங்கள் விட்டுருக்காங்க. ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாம். டிப்ளமா படிச்சவங்க, டிகிரி படிச்சவங்க வரைக்கும் எலிஜிபிள் தான். வர செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதிக்குள்ள இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிடணும். முழு தகவலை சொல்றேன், வீடியோவை முழுவதும் பாருங்க. ஒரு சின்ன இன்ட்ரோங்க. டெக்ஸ்ட் புக்ல இருந்து சூப்பரான ஆஃபர் வந்திருக்கு. இண்டிபெண்டன்ஸ் டேவை பேஸ் பண்ணி இந்த ஒரு ஆஃபரை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆகஸ்ட் 14ஆம் தேதி 15ஆம் தேதி 2 நாட்கள் மட்டும்தான் இந்த ஒரு ஆஃபர் இருக்கும். டெக்ஸ்ட் புக்கினுடைய இயர்லி டெக்ஸ்ட் புக் பாஸை நீங்கள் வெறும் 307 ரூபாய்க்கு பை பண்ணிக்கலாம். அதுவும் நம்ம கோடை யூஸ் பண்ணுறது மூலமா. டெக்ஸ்ட் புக்னா என்ன தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா? ரயில்வே எக்ஸாம், பேங்க் எக்ஸாம், யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி இந்த மாதிரி எல்லா வித கவர்மெண்ட் எக்ஸாமுக்கும் தேவைப்படுற 1.5 லட்சம் ப்ளஸ் மார்க் டெஸ்ட்டு, 30,000 ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ், ரேங்கர்ஸோட டெஸ்ட் சீரியஸ், 10,000க்கும் அதிகமான ஸ்டடி நோட்ஸு, ரியல் டைம் டவுட் சப்போர்ட் இருக்கு, அன்லிமிட்டடா ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ், இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஒரு பேக்கேஜாக கொடுக்குறாங்க. அந்த பேக்கேஜ் இயர்லி டெஸ்ட் புக் பாஸ். இதனுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா 349 ரூபாய். நம்மளுடைய கூப்பன் கோடான டிஎன் ஜோன் அப்படிங்கிறத நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ப்ரைஸ் பாருங்க, 307 ரூபாய்க்கு நீங்கள் பை பண்ணிக்கலாம். நான் சொல்கிறேன்னு இல்லை, நீங்களே செல்ஃப் ரிசர்ச் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஓகேனா நீங்கள் பை பண்ணிக்கோங்க. ஆகஸ்ட் 14, 15 2 நாட்கள் மட்டும்தான் இந்த ஒரு ஆஃபர் இருக்கும். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்க. டெக்ஸ்ட் புக். கமிங் பேக் டு த நோட்டிபிகேஷன். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ்க்கு கீழே வரக்கூடிய ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டுல இருந்து இப்போ ஒரு ஜாப் நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. வேரியஸ் போஸ்ட் ஆஃப் ஜூனியர் இன்ஜினியர், அதுக்கப்புறம் மெட்டீரியல் சூப்பரிண்டென்ட், 2 விதமான பதவிகள் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க. இன்னையிலிருந்து ஆகஸ்ட் 14ஆம் தேதியிலிருந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 13ஆம் தேதி வரைக்கும் லாஸ்ட் டேட் இருக்கு. இந்த ஜாபுக்கு இன்டர்வியூ கிடையாது, ரிட்டன் டெஸ்ட் மட்டும் கிளியர் பண்ணால் போதுங்க. நாடு முழுவதும் ஒரு 3993 காலியிடங்கள் வந்திருக்கு. லெவல் 6 பேஸ் பண்ணி உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. 35,400 ரூபாய் பேசிக் பே, அலவன்சஸ் எல்லாமே சேர்த்து ஆரம்ப காலத்தில் ஃப்ரெஷர் ஒரு 50,000 55,000 ரூபாய் வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். 18 வயது கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அதிகபட்சம் 33 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாங்க. குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ் பார்த்துடலாம். இந்த நோட்டிஃபிகேஷன் எண்டில் அன்னெக்சர் ஏ அப்படிங்கிற டாப்பிக்கில் குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரயில்வேல ஜூனியர் இன்ஜினியர் அப்படிங்கிற கேட்டகரியில் நிறைய டிபார்ட்மெண்ட்ல ஜாப் கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு எலக்ட்ரிக்கல் படித்தவங்களுக்கு நிறைய செக்டார்ஸில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இன்ஜினியரிங் டிசிப்ளின்லையும் வேலை வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இருக்கு, சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருக்கு, ஃபைனலா ஸ்டோர் அப்படின்னு சொல்லக்கூடிய டிபார்ட்மெண்ட்லயும் வேலை வாய்ப்பு இருக்கு. இந்த ஜாபுக்கான குவாலிஃபிகேஷன் 3 இயர்ஸ் டிப்ளமோ எடுத்து படிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு டிசிப்ளினுக்கு ஏற்ற மாதிரி டிப்ளமோ வேரி ஆகுது. அதே மாதிரி நீங்க பர்டிகுலரா அவங்க சொல்லியிருக்கக்கூடிய டிசிப்ளின்ல பிடெக் எடுத்து படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். ஸோ இதில் 3 இயர்ஸ் டிப்ளமோவில் எலக்ட்ரிக்கல் படித்தவங்க, எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் படித்தவங்க, மெக்கானிக்கல் படித்தவங்க, சேம் பிடெக்கில் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக்கல் படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி டிப்ளமோவில் சிவில் எடுத்து படித்தவங்களுக்கும் வேலை வாய்ப்பு இருக்குது. டிகிரியில் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸில் சிவில் எடுத்து படித்தவங்களுக்கும் வேலை வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லை, டிப்ளமோவில் இன்னும் நிறைய குவாலிஃபிகேஷனில் ஜாப் கொடுத்துருக்காங்க. இப்போ ஜூனியர் இன்ஜினியர் ட்ராக் மிஷின் அப்படிங்கிற ஜாபுக்கு அப்ளை பண்ணுற பட்சத்தில் 3 இயர்ஸ் டிப்ளமோவில் மெக்கானிக்கல், ப்ரொடக்ஷன், ஆட்டோமொபைல், எலக்ட்ரிக்கல், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், கண்ட்ரோல் இன்ஜினியரிங் இந்த கேட்டகரியில் டிப்ளமோ முடிச்சவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த டிசிப்ளினில் பிடெக் எடுத்து படித்தவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ பிடெக் படிச்சுட்டு ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணும்னு நினைக்கிறவங்க இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடக்கூடாது. ஏன் சொல்கிறேன்னா, இது டிப்ளமோ ஸ்டாண்டர்டில் தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாமே வரும். அது மட்டும் இல்லை, இன்டர்வியூ கிடையாது. அப்போ 2 எக்ஸாம் நீங்கள் எழுதணும். அந்த 2 எக்ஸாம் நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாலே போதும். எக்ஸாமுடைய தரம் வந்து டிப்ளமோ ஸ்டாண்டர்டில் இருக்கிறதுனால பிடெக் படித்தவங்களால ஈஸியாக கிராக் பண்ண முடியும். அதே மாதிரி ஜூனியர் இன்ஜினியரில் சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்டில் நிறைய டிசிப்ளின் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக டிப்ளமோவில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்து படித்தவங்க, ஐடி எடுத்து படித்தவங்க, கம்யூனிகேஷன் எடுத்து படித்தவங்க வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபைனலாக இந்த மெட்டீரியல் சூப்பரிண்டென்ட் அப்படிங்கிற கேட்டகரியில் ஸ்டோர் டிபார்ட்மெண்ட்டில் வேலை. இந்த ஸ்டோர் டிபார்ட்மெண்ட்டில் வரக்கூடிய வேலைகளுக்கு டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் எனி டிசிப்ளின் அப்ளை பண்ணிக்கலாங்க. டிப்ளமோவில் ஏதாச்சும் ஒரு டிசிப்ளின் எடுத்து படிச்சுட்டு கவர்மெண்ட் எக்ஸாமில் குறிப்பாக ரயில்வேக்கு போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஸ்டோர் டிபார்ட்மெண்ட்டில் வரக்கூடிய வேலைகளுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மற்ற ஜாபுக்குலாம் வந்து டிப்ளமோ படித்தவங்க, பிடெக் படித்தவங்க நிறைய டிசிப்ளினில் கொடுத்துருக்கிறதுனால இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடக்கூடாது. அதே மாதிரி பேச்சுலர் ஆஃப் சயின்ஸில் சிவில் இன்ஜினியரிங் எடுத்து படித்தவங்களுக்கும் இங்கே வேலை வாய்ப்பு இருக்கிறதுனால டிப்ளமோ படித்தவங்க, டிகிரி படித்தவங்க இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. அதிகபட்ச ஏஜ் லிமிட்டை தாண்டி ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஆல்சோ கொடுத்துருக்காங்க. 33 வயது அப்படிங்கிறது ஏஜ் லிமிட். இதில் SC/ST அப்ளை பண்ணுற பட்சத்தில் 38 வயது வரை அப்ளை பண்ணிக்கலாம். ஓபிசி கேண்டிடேட் 36 வயது வரை அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ்மேன், பர்சன் வித் டிசபிலிட்டி,
எல்லாருக்குமே சென்ட்ரல் கவர்மெண்ட் நார்ம்ஸை பேஸ் பண்ணி ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் இருக்குது. அதாவது எக்ஸாமினேஷன் ஃபீஸ் மாதிரி உங்களுக்கு ரயில்வேல ஒரு ஜாப் வருதுன்னா நீங்கள் காமனாக பே பண்ணுற அந்த ஃபீஸை நீங்கள் பே பண்ணணும். எஸ்சி எஸ்டி, பர்சன் வித் டிசபிலிட்டி, அப்ளை பண்ணுற எல்லா பெண்கள், திருநங்கைகள், மைனாரிட்டி இல்லைனா வந்து எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸஸ், இந்த கேட்டகரியில் வரக்கூடிய எல்லாரும் முதல்ல 250 ரூபாயை நீங்கள் எக்ஸாமினேஷன் ஃபீஸாக அப்ளை பண்ணும்போது பே பண்ணிடணும். ஸ்டேஜ் 1 சிபிடி எக்ஸாம் எழுதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் பே பண்ண 250 ரூபாயை ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. மீதி இருக்கக்கூடிய வகுப்புகளை சேர்ந்த ஆண்கள் முதல்ல 500 ரூபாய் பே பண்ணணும். ஸ்டேஜ் 1 சிபிடி எக்ஸாம் எழுதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் பே பண்ண 500 ரூபாயிலிருந்து 400 ரூபாயை உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஜாபுக்கு இன்டர்வியூ கிடையாது. நான் எதனால் இதை அழுத்தமாக சொல்கிறேன் அப்படின்னா, ரயில்வேல நிறைய பேர் எக்ஸாம் எழுதி இன்டர்வியூவில் ரிஜெக்ட் ஆகிடுவாங்க. ஆனால் இந்த மாதிரி ஜாபுக்கெல்லாம் இன்டர்வியூ கிடையாது. 2 ஸ்டேஜில் நீங்கள் எக்ஸாம் எழுதணும். ஸ்டேஜ் 1 கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் எழுதணும். அதுக்கப்புறம் ஸ்டேஜ் 2 கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் எழுதணும். எல்லாமே கம்ப்யூட்டர் பேஸ் பண்ண எக்ஸாம் தான். ஸோ இந்த 2 எக்ஸாம் மட்டும் நீங்கள் கிளியர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் தான். அதையும் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜாப் கிடைச்சிரும். ஸ்டேஜ் 1 கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து 90 நிமிடங்கள், அதாவது 100 கொஸ்டின்ஸ்க்கு வந்து கேட்குறாங்க. டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ், ஜென்ரல் இன்டெலிஜென்ட் அண்ட் ரீசனிங்கில் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் ஜென்ரல் அவேர்னஸில் கேட்குறாங்க, ஜென்ரல் சயின்ஸில் கேட்குறாங்க. ஒரு 4 டாப்பிக்கில் இருந்து 100 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கேட்குறாங்க. எந்தெந்த டாப்பிக்கு எவ்வளவு கொஸ்டின்ஸ், எவ்வளவு நம்பர் ஆஃப் மார்க் எல்லாமே தெளிவாக டேபிள் காலத்தில் போட்டிருக்காங்க. நெகட்டிவ் மார்க் இருக்குது. இதெல்லாமே சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி 4 ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. அதில் கரெக்ட் ஆன்சர் நீங்கள் சூஸ் பண்ணணும். தப்பாக நீங்கள் ஆன்சர் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நெகட்டிவ்ல வந்து மார்க் போகும். அதனால் தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் மட்டும் ஆன்சர் பண்ணுங்கள். ஸ்டேஜ் 1 கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்டேஜ் 2 சிபிடி எக்ஸாம் நீங்கள் எழுதணும். ஸ்டேஜ் 2 வந்து உங்களுக்கு 2 மணி நேரம் கண்டக்ட் பண்ணுறாங்க. 150 கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. டாபிக் வந்து ஜென்ரல் அவேர்னஸில் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி, இந்த டாபிக் தான் நீங்கள் எக்ஸ்ட்ரா ப்ரிப்பேர் பண்ணணும். இந்த டாபிக் வந்து உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் சிபிஎஸ்சி சிலபஸை பேஸ் பண்ணி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பேசிக் கம்ப்யூட்டர் அண்ட் அப்ளிகேஷன் பற்றின கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பேசிக்ஸ் ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல் பற்றின கொஸ்டின்ஸ் இருக்கும். என்னென்ன டாபிக் அப்படிங்கிறதையும் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஃபைனலாக டெக்னிக்கல், அதாவது நீங்கள் எந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்க, உதாரணத்துக்கு மெக்கானிக்கலுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா மெக்கானிக்கல் கொஸ்டின்ஸு, எலக்ட்ரிக்கல்னா எலக்ட்ரிக்கல், நீங்கள் எந்த டிசிப்ளினுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அது ரிலேட்டடான டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் வந்து ஒரு 100 மதிப்பெண்கள் வரைக்கும் கேட்குறாங்க. ஓவராலாக 150 கொஸ்டின், 150 மதிப்பெண்கள். இந்த ஸ்டேஜ் 2 எக்ஸாமில் நீங்கள் டெக்னிக்கல் நாலேஜில் மட்டும் நல்ல ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமை ஈஸியாக கிராக் பண்ணிடலாம். ஏன்னா இதில் வந்து ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில் வந்து மொத்தமாக 15 கொஸ்டின்ஸ் தான் கேட்குறாங்க. இந்த 15 கொஸ்டின்ஸ் வந்து இப்போ நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் போர்டில் படித்தவங்க இந்த 10th வரைக்கும் வரக்கூடிய சிபிஎஸ்சி சிலபஸ் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி படிக்கிறதுக்கு ஸ்ட்ரகிள் ஆகிறீங்க அப்படின்னா இதை நீங்கள் ஆப்ஷனில் விடலாம். ஏன்னா மற்ற டாப்பிக்கை நீங்கள் ரொம்ப கிளியராக படிக்கணும். ஜென்ரல் அவேர்னஸில், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், என்விரான்மெண்ட், பொல்யூஷன் கண்ட்ரோல் அண்ட் டெக்னிக்கலில் நீங்கள் ரொம்ப தெளிவாக இருந்தீங்கன்னா இந்த ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி நீங்கள் எக்ஸ்ட்ரா படிக்க வேணாம், அதை நீங்கள் வந்து ஆப்ஷனில் விட்டுட்டீங்க. ஸோ மீதி இருக்கக்கூடிய 135 கொஸ்டினை பக்காவாக நீங்கள் கிளியர் பண்ணாலே உங்களுக்கு இந்த ஜாப் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. எந்த அளவுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த எக்ஸாமை கிராக் பண்ண முடியும். ஒரு நல்ல அகாடமியில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நல்ல புக்ஸையும் நான் வந்து வீடியோவில் டேக் பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ சிபிடி 2 எக்ஸாமினேஷனுக்கும் நெகட்டிவ் மார்க் இருக்குது. 1/3 கால்குலேஷனில் மார்க் நெகட்டிவில் போகும். தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் மட்டும் ஆன்சர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டிசிப்ளின் மேப்பிங் டேபிள் அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துருக்காங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், ஸோ உங்களுக்கான எக்ஸாம் குரூப் என்ன அப்படிங்கிறதையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட்டாக செக் பண்ணிவிட்டு இன்ட்ரெஸ்டட் எலிஜிபிள் கேண்டிடேட் இந்த ஜாபுக்கு உடனே அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும். அது எல்லாத்தையுமே ஸ்கேன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்ளிகேஷனை ப்ரொசீட் பண்ணுங்கள். டெமோ வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ரெஸ்பான்ஸ் பார்த்துட்டு கண்டிப்பாக நான் அதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் எண்டில் இருக்குது. நாடு முழுவதும் 3993 காலியிடங்கள். நம்ம தமிழகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா RRB சென்னை அப்படிங்கிற டிவிஷனுக்கு கீழே தான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 38 மாவட்ட மக்கள் வேகன்சியும் அப்டேட் பண்ணியிருப்பாங்க. நம்ம தமிழகத்திற்கு ஓவராலாக இந்த RRB JE கேட்டகரியில் 362 காலியிடங்கள் இருக்குது. ஸோ மொத்த காலியிடங்களில் 10% ஆஃப் வேகன்சிஸ் நம்ம தமிழகத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லை 37 விதமான பதவிகளுக்கும் நம்ம தமிழகத்தில் வேலை வாய்ப்பு இருக்குது. அதனால் எல்லாருமே தமிழகத்திலேருந்து இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே இந்த ஜாபுக்கு மறக்காமல் அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துருங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் பார்க்கக்கூடிய லிங்க்கு, அப்ளை லிங்க்கு எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. மேலும் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.